நான் ஜீவன் 24+ என்ற பிராண்டில் சிறுதானிய ஆரோக்கிய கலவையும் பிரண்டையில் தொக்கும் இப்பொழுது 2 தயாரித்து மார்க்கெட்டிங் செய்து வருகிறேன். இது முக்கியமாக என்னவென்றால், இந்த ஆரோக்கிய கலவையில் 42 வகையான மூலப்பொருட்களை கலந்துள்ளது. இது பெரிதாக இதுவரைக்கும் விளம்பரமோ மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கவில்லை. வீட்டிலேயே தயார் செய்து என்னுடைய நண்பர்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இது சாப்பிட்டவர்கள் அனைவருமே இது மீண்டும் மீண்டும் கேட்கிறார்கள். ஆகையினால் இந்த ஒரு பயிற்சி மையத்துக்கு வந்ததுனால எனக்கு எதிர்காலத்தில் இதை ஒரு பெரிய கம்பெனியாக செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றுகிறது. என்னென்னு எனக்கு வந்து நிதானமாக தான் வந்து நேற்று வரவில் இதுதான் வந்தேன். ஆகையினால் இதில் முக்கியமாக பார்க்க போனால் 42 வகையான மூலப்பொருள் இருக்குங்க. இந்த மூலப்பொருளில் ஒவ்வொன்றையும் நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இந்த 42 வகையான பொருட்களில் என்னென்ன மருத்துவ குணம் இருக்குது அப்படிங்கிறத நான் சொன்னால் நேரம் பத்தாது. கூகுள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இரண்டாவது, இதே மாதிரி இது பிரண்டை தொக்கு. பிரண்டைன்னா என்னன்னு கிராமத்தில் நம்ம தருமபுரி மாவட்டத்தில் கிராமங்கள் அதிகம். நம்ம பிரண்டையெல்லாம் தெரியும். அந்த காலத்தில் நம்ம எள்ளு மேலே மூடுவதற்காகலாம் பிரண்டையை பயன்படுத்துவோம். இந்த பிரண்டையில் ஒரு தொக்கு தயார் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இது ஊறுகாய் மாதிரி தெரியும் பார்க்கறதுக்கு. ஆனால் சாப்பிட்டு பார்த்தா தான் இதனுடைய சுவையும் குணமும் தெரியும். எனக்கு என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். எனக்கே முழங்கால் வலி இருந்துச்சு. இந்த பிரண்டை சாப்பிட்றதுனால எனக்கே முழங்கால் வலி குறைஞ்சி சாப்பிட்றவங்க எல்லாருமே அதே தான் சொல்கிறாங்க. நான் என்னுடைய பொருளை வந்து பெருமைக்காக சொல்ல வரல. நீங்கள் சாப்பிட்டு சுவைத்து பாருங்கள். அப்புறம் அதனுடைய அனுபவம் உங்களுக்கே தெரியும். இதில் இன்னொன்று முக்கியமாக, இப்போ வந்து நம்ம இது போல பொருட்கள் தயாரிப்பதெல்லாம் கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் தயாரிச்சுக்கிட்டு இருக்கு. அவங்கள வந்து வியாபார பர்பஸை தான் தயார் பண்ணுறாங்க. மக்களுடைய ஆரோக்கியத்தை யாருமே கண்டுக்கிறது இல்லை. நாம் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் இது போல் ஒவ்வொரு பொருளும் தயாரித்து அந்த ஏரியாவுக்கு மக்கள் கொடுங்க. உங்களால் தயாரித்த அளவுக்கு முடிவு செய்யுங்க. அடுத்தது உங்கள் பக்கத்து ஊரில் உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரர்கள் இருப்பாங்க. அதுபோல் நண்பர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், இது போல் பொருட்களை தயாரிக்க சொல்லி. இதில் சுத்தமாக எந்த ரசாயனமும் இல்லை. சுத்தமாக ஆனால் செக்கு நல்லெண்ணெயில் தயார் பண்ணியிருக்குது. இதில் வந்து இருக்கக்கூடிய மூலப்பொருள் அத்தனையுமே கரெக்டில் விளைஞ்சிது. அதாவது வானம் பார்த்து பூமியில் விளைஞ்சிது. தண்ணி கட்டி விளைஞ்சதோ ரசாயனம் கலந்ததோ கிடையாது. இதில் மருந்தடித்த பொருள் எதுவுமே இருக்காது. நீங்கள் வேணும்னா நீங்களே யாராக இருந்தாலும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இது விளம்பரம் போகும்போது இதுக்கு வந்து கார்பரேட் கம்பெனிங்க போட்டிக்கு வரும். இவங்க இப்படி தயார் பண்ணுறான், இது போல் விட்டோம்னா வந்துட்டு இது போல் சின்ன சின்ன கம்பெனிகள்லாம் வளர்கிறதுக்கு விடுறதில்லை. நம்ம கோலி சோடா போல் சில தொழில்கள் இருக்குது. அதெல்லாம் இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் கார்பரேட் நிறுவனங்கள் நிறுத்தி விட்டோம்னா இதை மறுபடியும் அது போல் தொழில்கள் வரணுங்கிறதுனால என்னுடைய இதுக்கு நான் இப்போ ரிட்டையர்ட் ஆகிற வயசு 63 வயசு. இப்போ இருந்தாலும் இது போல் செய்கிறேன். ஏன் அப்படின்னா இங்கே 60 பேர் இருக்கிறீங்க. இந்த 60 பேர் 100 பேர் ஆகலாம் இதை பார்க்குறது. இது போல் நீங்களும் ஒவ்வொரு அதாவது மதிப்பு கூட்டுங்கள். இப்போ வெள்ளம் காட்டினீங்க, அரிசி காட்டினீங்க, மற்றபடி இன்னும் பல பொருள் காட்டினீங்களே, உங்களை சுற்றியுமே நல்லா ஆரோக்கியம் உள்ள மூலிகைகள் கிடைக்கும். அந்த மூலிகையை வச்சு உங்ககிட்ட இருக்கிற வெள்ளம், அரிசி, கொள்ளு, நரிப்பயிறு, எள்ளு இது போன்ற பொருட்களை ஒவ்வொன்றும் மூலப்பொருட்கள் தயார் பண்ணுங்க. அதுக்கு துணையாக EDIA என்ற பயிற்சி மையங்கள் இது போன்ற இருக்கு. நமக்கு இது போல சார் இருக்காங்க. அவங்க அணுகி தெரியாதவங்களுக்கு சொல்ல வரேன். ஏதோ நம்ம செய்கிறோம் விட்டுட்டோம் அப்படிங்கிறது இல்லை. அது போல செய்யுங்க. இது போன்ற தொழில்கள் நம்ம நாட்டில் வளர்ச்சி அடையணும். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.